வணக்கம் உறவுகளே. வணக்கம். இன்னைக்கு விழாக்ல என்ன பார்க்க போறேன்னா, என்னுடைய பிறந்த வீட்டுக்கு போறேன், எங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போறேன். வீடை போய் காமிக்கேன். ஏன்னா நீங்க டைட்டிலே பார்த்துருப்பீங்க, ஹெட்டிங்லேயே பார்த்துருப்பீங்க. இப்போ சமீபத்தில் வந்து அங்கே லைட்டாக நில அதிர்வு ஏற்பட்டுச்சு, நிலநடுக்கம். என்ன அந்த இதை போய் நம்ம பார்க்க போகிறோம். அங்கே எங்கள் அம்மா அப்பா எல்லாத்தையும் பார்த்துட்டு, சித்தப்பா சித்தி எல்லாத்தையும் பார்த்துட்டு, என் தங்கச்சி ஒருத்திக்கு குழந்தை பிறந்திருக்கு, அதையும் பார்த்துட்டு எல்லாம் பார்த்துட்டு வருவோம். இன்னைக்கு ஃபுல் வீடியோ. இன்னைக்கு அதுதான். எங்கள் ஊரை நெருங்கிட்டோம். பக்கத்தில் திருநெல்வேலி மாவட்டம், தென்காசி மாவட்டத்தில் நில அதிர்வு வந்தது. ஆமாம், விகேபுரம், அம்பாசமுத்திரம், கரடக்குறிச்சி, கடையம், கல்டைக்குறிச்சி, இங்கெல்லாம் மணிமுத்தாறு அந்த இதுல தான் இப்ப சமீபத்துல நியூஸ்ல நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த இடத்த தான் நம்ம இப்ப போய் பார்க்க போறோம். கேட்போம். அங்க போய் எங்க அப்பாட்ட, எங்க சித்தப்பாட்ட எல்லாரும் அங்க போய் எப்படின்னு கேட்போம். நம்ம என்ன என் ஊர் எங்க இருக்கு, கல்லடைக்குறிச்சி தான் என்னுடைய ஊர். திருநெல்வேலி மாவட்டம் கல்லடைக்குறிச்சி தான் நான் பிறந்து வளர்ந்த ஊரு. அதுதான். இவங்க வீட்டுல கூட ஒரு கீரல் விழுந்திருக்கு, பெரிய கீரல். ஆமா, எங்க வீட்டுல கூட அந்த நில அதிர்வுல ஒரு கீரல் விழுந்துருச்சு. அதையும் நான் வீடியோல காமிக்கேன். வாங்க, ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க, நல்லா இருக்கும். இடையில சில முக்கியமான ஏதாவது டிப்ஸ் சொல்லுவோம், காமெடிலாம் வரும். அதனால ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸ்ரீ அரங்கன் ஃபேமிலியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. எங்க இன்ஸ்டா பேஜையும் ஃபாலோ பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போய் என்னென்ன நடக்குன்னு பார்ப்போம். இப்பதான் எங்க ஊர் ஸ்டார்டிங் ஆகுது. திருநெல்வேலியில இருந்து வர்ற வழியில இப்பதான் என்ட்ரன்ஸ். இதுதான் என்ட்ரன்ஸ். இந்த சைடுல இருக்கிற பாருங்க, இது வந்து ஒரு பெரிய புகழ்பெற்ற சிவன் கோவில். குலசேகரமுடையார் அறமலர்த்த நாயகி அம்மாள் பாரம்பரியமான பழைய கோவில். நல்ல. இங்க வந்து கல்லடைக்குறிச்சி வந்து மெயின் பாத்தீங்கன்னா நிறைய பழங்காலத்து கோயில்கள் நிறைய இருக்கு. அதாவது 2000 வருஷம், 2500, 1500 வருஷம், 2000 வருஷம் அப்படி உள்ள கோவில்கள் தான் இங்க வந்து கல்லடைக்குறிச்சி ஊர்ல நிறைய இருக்கு. வாங்க. அதே போல இந்த என்ட்ரன்ஸ் வந்தாச்சு. அதே போல் நிறைய படம் ஷூட்டிங் நிறைய எடுத்திருக்காங்க. சாமி படம், ஐயா படம், இந்த மாதிரி நிறைய படங்கள். ஜென்டில்மேன். எங்கள் தெருவுக்கு போகிற ஷார்ட்கட்டு அந்த பூசாரி வீட்டுக்கு போகிற ஷார்ட்கட் வழி இதுதான். பஸ் ஸ்டாண்டு சுற்றி போகல, உங்களுக்கு பஸ் ஸ்டாண்டு இதை காமிக்கல. பக்கத்தில் தெரு இருக்கிறதுனால இப்படி கூடி போகிறேன். அப்புறம் வந்து நிறைய படங்கள் வந்து பழைய ஜென்டில்மேன் எடுத்தது இங்கே தான். ஃபுல் அண்ட் ஃபுல் ஜென்டில்மேன் படம் எடுத்தது இங்கே தான். அது எல்லாம் மேக்ஸிமம் மோஸ்ட்லி படம், நிறைய படம் இங்கே எடுத்திருக்காங்க. சினிமா படம், தமிழ் திரைப்படம் நிறைய இங்கே எடுத்திருக்காங்க. இங்கே பாருங்க, எங்கள் ஊருக்கு வந்தால் தான் இந்த எருமை மாடெல்லாம் பார்க்க முடியுது. பஃபல்லோ பார்த்துருக்கீங்களா நீங்கள்? இங்கே பாருங்க, பார்க்காதவங்களுக்கு காமிக்கிறேன். எங்கள் ஊர் கிராமம்தான். கிராமம்னாலும் கொஞ்சம் நல்ல செழிப்பாக இருக்கும். செழிப்பு, விவசாயம், மாடு கன்று எல்லாமே நல்ல செழிப்பாக இருக்கும். மரங்கள், செடி, கொடி எல்லாம், வாழை, நெல். எங்கள் ஊரில் மோஸ்ட்லி வந்து வாழையும் நெல்லும் தான். வாழை மரமும் நெற்பயிரும் தான். மற்ற சோளம் அந்த மாதிரிலாம் கிடையாது எங்கள் ஊரில். உங்கள் ஊரில் உள்ள இந்த வாழைக்காய் வந்தது அந்த சிப்ஸ் போடுறதுக்கு அந்த ஏத்தம்பழம், நேந்திரம்பழம் வந்து நம்ம ஊரில் நிறைய விளைச்சல் ஆகும். ஆமாம், கள்ளக்குறிச்சியில் தான் அதிகமாக. கள்ளக்குறிச்சி இந்த ஏரியா ஃபுல்லாக அதிகமாக அங்கே இருந்தால் ஏற்றுமதி ஆகும். எங்கள் வீட்டு வயல்லையே நேந்திரம்பழம் தான் நிறைய போடுவோம். நேந்திரம்பழம் தான் அதிகமாக போடுவாங்க. அப்புறம் நல்ல ஆறு ஓடுது. ஆறு நல்ல தாமிரபரணி நதிக்கரையில இருக்கு எங்க ஊரு. நல்ல ரிட்டையர்ட் ஆனவங்க பூரா நல்ல செட்டில்மெண்ட், லைஃப் செட்டில்மெண்ட் ஆனவங்க அங்க இருக்கிறதுக்கு தோதுவான ஊரு. நல்ல ஆத்துல குளிக்க, நல்லா சாப்பிட, கோயில்ல சாமி கும்பிட நல்லா இருக்கும். நல்ல ஒரு இதானது. வாங்க அப்படியே வீட்டுக்கு போவோம். வீட்டை காட்டு, அப்படியே பஜாரை காட்டு. இது வந்து பக்கத்துல குறுக்கு தெரு தான். பஜார் மெயின்ல அங்க இருக்கு. நம்ம அங்க தேவையே இல்லை. அதே போல இங்க வந்து எல்லா மதத்தும், எம்மதம் மும்மதம் நாங்க வந்து ஒன்னா ஒற்றுமையா மாமன், மச்சான், அக்கா, அத்தேன்னு தான் நாங்க பழகுவோம். ஏற்கனவே நான் ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன். இஸ்லாமிய சகோதரர்கள்லாம் எங்க வீடை சுத்தி, எங்க தெரு அவங்க தெரு ரெண்டு பக்கத்துல தான் 1 by 1 தான் இருப்போம். அங்க பாருங்க, இது எல்லாமே இஸ்லாமிய சகோதரர் வீடு தான். இப்பன்னு இல்லை, நாங்க பிறக்கிறதுக்கு முன்னுக்கூட்டில இருந்தே காலங்காலமா இந்த பாருங்க, நாங்க பிறக்க முன்னாடியில இருந்தே தலைமுறையா நாங்க இங்க ஒன்னா இருக்கோம். இது நேர் வரைக்கும் எந்த ஒரு மனஸ்தாபமோ எந்த வேற்றுமையோ நாங்க காமிச்சது கிடையாது. இது ஃபுல்லா அவங்க தெரு தான். நம்ம இஸ்லாம் இதெல்லாம் நான் விளையாண்ட இடம், ஓடி விளையாண்ட தெரு இந்த தெருலாம். இஸ்லாமிய சகோதரர்கள் அவங்களுடைய அந்த ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்கு ரொம்ப
இப்பதான் உங்க தெரு வரப்போகுது. இப்போ இதுக்கு அடுத்து உங்க தெரு. எங்க டவர் இருக்கு, இது என்ன உள்ள உங்க தெரு. எங்க வீடு இருக்கிற தெரு. ஆட்டுக்குட்டியை பாரு, அது வாட்டில் அலை. ஆமா, 1 by 1 ஏத்தால நம்ம வீடு, அதுக்கு எங்களுக்கு ஆப்போசிட்ல ஃபுல்லா நம்ம எதுக்கு அவங்க உறவுகள். அதாவது மும்மதம் எம்மதம் எல்லா மதமும் எல்லாமே இருக்கு. அதே போல இங்க உள்ள அந்தோனியார் சர்ச்சுக்கு நாங்க ரொம்ப வேண்டிக்கிடுவோம், பழமூடு எடுத்து வைப்போம், வேண்டுதல்லாம் நாங்க வைப்போம், தெரியுமா? அதெல்லாம் ஒரு நல்ல ஒரு அந்தோனியார் சர்ச். ஆமா ஆமா, நல்ல ஊர். வண்டி பண்ணி பாட்டிட்டா. ரைட், இப்போ வீட்டுக்குள்ள போய் பார்ப்போம். பள்ளிவாசல் வாங்குன்னு சொல்லுவோம் நாங்க. அதை அவங்க 5 வேளை தொழுகை ஓதுறத பாட்டு நல்ல பக்கத்துல தான் இருக்கு பள்ளிவாசல். பள்ளிவாசல் இந்த ஏரியா ஃபுல்லா பள்ளிவாசல் தான், பக்கத்துல தான் இருக்கு. டைம்னால அப்படி சொல்றாங்க. அவங்க உள்ள போய் பார்ப்போம். உங்க வீட்டுக்கு வந்தாச்சு. என்ன எங்க வீடு தான். இதுதான் வந்து பழைய வீடு, தாத்தா பாட்டி வீடு, பழைய வீடு. ரெண்டுமே இப்போ எங்க மெதுவா இருக்கு. வாங்க, இந்த பக்கம் ஃபுல்லா பெரியப்பா சித்தப்பா வீடு இருக்கு. இதெல்லாம் ஒன்னாதான் இருந்தது, செவுரு இல்லாம. இப்பதான் செவுரு வச்சு மறைச்சிட்டோம். எல்லாம் ஒரு காம்பவுண்டா இருந்தது. இது பழைய வீடு. இதான் எங்க அம்மாவும் அப்பாவும். இது வந்து ரிட்டையர்டு விவோ மாமா. ஆமா, ஒரு சஸ்பென்ஸா வரும்னு வந்தேன். இதான் எங்க அப்பா. இது அம்மா. போன் வந்துருச்சு, வாங்க வீட்டுக்குள்ள வந்தாச்சு. இங்க பாருங்க, மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனால எங்க வீட்டுக்குள்ள இப்படிதான், வீட்டுக்குள்ள துணி தான் காயப்பட முடியும். நேத்து நைட்டு 10 மணில இருந்து பிடிச்ச மழை எங்க காயப்படுவாங்க, வீட்டுக்குள்ள தான் போடணும். ஆமா, எப்பவுமே இங்க மழை நல்லா பெய்யும். ஆமா, நல்லா பெய்யும். தாத்தா பாட்டி காமிங்க. இதே எங்க தாத்தா பாட்டி. இது உங்க சித்தப்பா. இது தாத்தா பாட்டி, இது எங்க சித்தப்பா. இந்த இருக்க அம்மாவும் அப்பாவும் இருக்காங்க. அண்ணன் மாதிரி வேலைக்கு போயிட்டாங்க, அவங்க டியூட்டிக்கு போயிட்டாங்க. நம்ம வெட்டி ஆளுக்க, அவங்க டியூட்டி போகக்கூடிய ஆளுக்க. மாமா, இந்த நிலநடுக்கம் வந்தது இல்ல, நம்ம வீட்டுல விரிசல் ஆச்சுன்னு காட்டுங்க. நம்ம வீட்டுல விரிசல் விழுந்தது இல்ல, அதான் எப்படி எப்போ பாருங்க. 23 24லயே நிலநடுக்கம் வந்துச்சு. என்ன, அதை வந்து நான் காமிக்கணும். இங்க பாருங்க, சூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. வீடு வந்து இந்த செவுரு மட்டும் அப்படியே கீறல் விழுந்துருச்சு. அதான் அந்த ஒண்ணுனா காமிக்கிறேன். உங்களுக்கு பேரூராட்சி எதுவும் கொடுத்தாங்களா? இதுக்கு இல்ல இல்ல, சின்ன அதிர்வு தான். சின்ன அதிர்வுக்கே இவ்வளோ இது பாருங்க. ஆனா இங்கதான் தெரிஞ்சதுமா. இங்கதான் தெரிஞ்சது. அடுத்த ரூம்ல இந்த வரேன். இந்த ரூம் பாருங்க, இந்த ரூம்லயும் பாருங்க. இந்த வரேன், எப்படி விரிசல் விழுந்துக்குன்னு பாருங்க செவுத்துல. அப்படியே அந்த டோட்டல் இந்த செவுரு ஃபுல்லாவே அப்படியே டாப் ஆயிடுச்சு பாருங்க. டாப் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? இந்தா அந்த காலத்து பித்தளை பாத்திரங்கள். இது ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி இருக்கு. உள்ள வந்தோடனே இது வந்து ஹால், சரியா? அப்புறம் இது வந்து அப்போ எங்கள் அப்பா ஆஃபீஸ் ரூமாக வச்சுருந்தாங்க. இப்படி வந்தால் வெளியில் அங்கேயும் வந்துடலாம், போர்ட்டிக்கோ வந்துடலாம். இப்போ வந்து இது மாஸ்டர் பெட்ரூம். இது வந்து இதுதான் அப்பாவுடைய பர்மனன்ட் ரூம்பு. வாங்க, இது வந்து இதுதான் அப்பாவுடைய பர்மனன்ட் ரூம், பெட்ரூம். ஆனா அதுக்கு முன்னாடி எங்க மாமாவுடைய ஆபீஸ் ரூமா இருந்தது. அப்பா வந்தா இங்க தான் தங்குவோம். அந்த ரூம் இந்த கதவை அடைச்சடாவும் இந்த கதவை அடைச்சடாவும் உள்ளதான் இருப்பேன் நான். உள்ளதான் கிடக்குறது அப்பா எப்பவும். சாப்பாடு எனி டைம் வீட்டுக்கு உள்ள வந்துரும். ஆமா, வாங்க. அப்படியே இது ஒரு பெரிய ஹால். ஆமா. அப்புறம் இது ஒரு டைனிங் மாதிரி, டைனிங் ஏரியா மாதிரி. குட்டியா துணியெல்லாம் அங்கங்க கிடக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது ஒரு பெட்ரூம். ஆனா இப்போ ஸ்டோர் ரூமா மாத்தியாச்சு. ஏ அப்பா, கீரல் சரியான கீரல் தான். அண்ணன் ஒரு அண்ணன்னாக்கல ஒரு பெட்ரூம் மட்டும் வச்சுட்டாச்சு. இதெல்லாம் ஸ்டோர் ரூமா மாத்திட்டோம். இது கிச்சனு, பின்னாடியும் வழி இருக்கு. அதெல்லாம் காட்ட வேண்டாம், ரெட்டின் பாத்ரூம். வாங்க மாடியில பாப்போமா. வந்துச்சுல, எப்படி இருந்தது, எப்படி நீங்க பாத்தீங்க, எப்படி தெரிஞ்சது? தெரிஞ்சதுன்னா
எங்கேயோ கல்லு லாரியில இருந்து டிராக்டர்லயோ மற்ற ஜேசிபிலயோ கல்லு வந்து விழும்போது முதல்ல தடன்னு விழுந்து குறைய சவுண்ட் அது மாதிரி அந்த அடிக்கு குறைஞ்சது அந்த சவுண்டு கேட்டிருக்கீங்க, அந்த சவுண்டு மட்டும் வந்துச்சு. கீழே மணல் உருந்த உடனே தான் நடக்கும்னு தெரியும். சரி, நீங்க எல்லாம் ரோட்டுக்கு போனீங்களா? முதுந்து போயிட்டோம் வெளியில. அப்ப எல்லாருமே வெளியில வந்துட்டாங்க, எல்லாம் வந்துட்டாங்க. வந்து நல்லடக்கம் வந்து கரடக்குறிச்சி, அம்பாசமுத்திரம், சிங்கம்பட்டி, வைராவிகுளம் பாப்பாங்களும் நம்ம இது மணிமுத்தாறு கடையம். அது நம்ம சரௌண்டிங் சொல்லுதாங்க. இதை விட வந்து கோல்டன் நகர்ல இருக்க ரிலேஷனுக்கு அடுத்த நம்ம கோல்டன் நகர்ல பாத்திரங்கள் கீழே விழுந்திருக்கு. கோல்டன் நகர் மணிமுத்தாறு ரோடு தானே காலனி. அங்க வந்து பாத்திரங்கள் எல்லாமே சிலவங்களுக்கு அப்படி நிற்கும் போது ஒரு தலை மாதிரி திருத்திக்கிறது. ஆனா கொஞ்சம் பயந்தான். இதுல இருந்து நேரம் ஒரு மாசம் கழிச்சு வருவாங்க, திருப்பி வரும். ஆமா, 50 வருஷத்துக்கு முன்னாடி 50 வருஷத்துக்கு முன்னாடி தினத்தந்தி பேப்பர்ல நல்ல ஞாபகம் எனக்கு ஹெட்டிங்ல இந்த மாதிரி நில அதிர்வு ஏற்படும் அபாயம் நெல்லை மாவட்டத்தில் உள்ளதுன்னு போட்டு அதனுடைய இதை எங்க இருந்து போட்டாங்கன்னா தினத்தந்தி ஹெட்டிங் இப்ப கூட ஆப்ஜில கேட்டா அந்த சொல்லுங்க. அதாவது அச்சங்கோயில் அச்சங்கோயில் இருக்கு இல்லையா, அச்சங்கோயிலுக்கு இந்த பக்கம் அங்க கேரளாவில இருந்து அந்த மலை தொடர்ச்சி வந்து பண்பொழி வடகரை எல்லாம் வந்து தென்காசி வந்து ஆலங்குளம் வந்து ஆலங்குளத்துக்கு திருநெல்வேலி வந்து திருநெல்வேலியில இருந்தா திருச்செந்தூர் முடிய மகா பிரளயம் ஒண்ணு இருக்குன்னு 50 வருஷம் முன்னாடி சொல்லிருக்காங்க. நீங்க படிச்சிருக்கீங்க? நான் படிச்சிருக்கேன் தினத்தந்தி பேப்பர்ல 50 வருஷத்துக்கு முன்னாடி. ஆமா, அப்பனா அதுல வந்து நம்ம கண்டக்குறிச்சி இந்த ஏரியா வருது, கண்டக்குறிச்சி அதுல டச் ஆகல. அப்போ அதுல சொன்னது ஆலங்குளம் வழியா திருநெல்வேலி அப்படிங்கல கள்ளக்குறிச்சி வரலாம், அது சொல்ல முடியாது. ஆனா அவங்க வந்து மேப் போட்டு ஒரு படம் போட்டு ஒரு படம் மாதிரியே போட்டு தந்தி பேப்பர்ல ஹெட்டிங் போடுறாங்க. 50 வருஷத்துக்கு முன்னாடி நான் படிச்ச ஞாபகம். அது வந்து எப்போ வருது என்னங்கிறது சொல்ல முடியாது, ஆனா இருக்கு நிச்சயமா. 50 வருஷம்னா இப்ப ஒரு 75 வயசு ஆகும். 25 வயசுல அந்த பேப்பர் படிச்சிருக்கீங்க நீங்க. மாடிய பாப்பமா. வீட்டை விட்டு வெளியில வந்திருக்கேன். சைடுல பாருங்க, சைடுல ஒரு கடவு மாதிரி வழி போதா, அப்படி கிச்சன் வழியாக பின்னாடி வந்துடலாம். அந்த வழியாக அந்த மரம் நிற்குதா அப்பாவுக்கு பின்னாடி, அதுக்கு பின்னாடி கிச்சன் வழியாகவும் வந்துடலாம். இந்த இருக்குது பாருங்க, ஏசி ஃபேன் இங்கே இருக்குது. இந்த கீரல் பாருங்கள், செவுத்துல கீரல் பாருங்கள், ஜூம் பண்ணி காட்டு எப்படி இருக்குது. இல்லை ஜூம் பண்ணாமலே நல்லா தெரியுதே, ரொம்ப பட்டிருக்கு. அப்படியே டாப்பாக நிற்குது இந்த இடம். என்ன இந்த பாருங்க, ஜூம் பண்ணி காமிங்க. இந்த ஜூம் பண்ணு, இந்த இருக்கு பாருங்க. அப்ப கரெக்டா வந்திருக்கு. கரெக்ட், ஆமா, இதுவரை வந்து கரெக்டா வந்திருக்கு பாருங்க. அப்படியே நிங்க அப்படி பார்த்த மாதிரி. இந்த இடத்த பாத்தீங்களா எப்படி இருக்கு? நல்லா கொய்யா மரம் நல்லா வளர்ந்துருக்குல. ஆமா, காய் நிறைய கிடக்கு, மேல குட்டி குட்டி காயா கிடக்கு. அப்ப இந்த குரங்கு அட்டகாசம் ரொம்ப பண்ணுங்க இங்க. குரங்கு நிறைய வரும். கொய்யா மரம் நல்லா வந்துருச்சு, நல்ல பெருசா வந்துருச்சு. வா மாடி போய் பாப்போமா? மாடி போமா? மாடி இப்படி தானே. இங்கே பாருங்க கீரல் எப்படி இருக்கு பார்த்தீங்களா? என்ன போட்டிருக்காங்க. இருக்கிறதுலாம் எங்கள் சித்தப்பா வீடு, பெரியப்பா வீடு. ஆமாம், இது சித்தப்பா பெரியப்பா, இது பெரியப்பா வீடு. ஆமாம், இங்கே தான் விளையாண்டது செஞ்சது. உங்கள் வீட்டில் எல்லா வீட்லேயும் போய் ஒன்றா போய் கிராமம்னாலே ஒரு காம்பவுண்டு இருந்தாலே கொஞ்சம் நல்லா சந்தோஷமாக இருக்கும், பயம் இல்லாமல் இருக்கும். சிட்டி வாழ்க்கை மாதிரி கிடையாது. எல்லா வீட்லேயும் உட்காந்துருப்பேன், எல்லா வீட்டுக்கும் போவேன். எல்லாம் நாங்கள் எல்லாம் ஒன்றா தான் நல்லா ஜாலியாக இருந்தோம். சரி வாங்க, இதான் கொய்யா மரம் இருக்கு பாருங்க, வாங்க. கொய்யா காய் கிடக்குன்னு. காயா இருக்குமா என்னன்னு தெரியலையே. காய் தான். இந்த காமிங்க, நிறைய கிடக்கு இந்த. ஆமாம், ஆனால் இது ஒரு மாதிரி சொரியா இருக்கு. என்ன இல்லை, இது ஒரு ரகம். அப்படியா? ஆமாம், இது ஒரு ரகம் கொய்யா. சொரியா வர்ற மாதிரி இருக்குண்ணே. சரி, கீழே போமா?
பாருங்க, இது நான் பிறந்ததுலேருந்து இந்த மரம் முருங்கை மரம் இருக்குது. பக்கத்து வீட்டில் ஒரு பாட்டி வீட்டில் இருக்குது. காய் நல்லா காய்க்கும். ஆனால் கட்ட கட்ட காயாக தான் இருக்கும். ருசி அவ்வளோ ருசியாக இருக்கும். இது நான் பிறந்ததுலேருந்து இந்த மரம் இருக்குங்க. காய் கட்டையாக தான் இருக்கும். இந்த பாருங்க எவ்வளோ அதோடைய வேர் பகுதி எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்க. அந்த பிசிற பத்தியாயம் அந்த கோந்து முருங்கை பிசின் இது நான் விவரந்தஞ்சிலேருந்து இந்த முருங்கை மரம் இருக்குது. இதுவும் ஃபர்ஸ்ட் எடுத்த பழைய கட்டடம். 2000 பால் காசுனா நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி. அது வந்து நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் எடுத்தது. 5-6 வருஷம் ஆச்சு. இப்போ எடுத்தது தான். டோட்டலா இந்த இது நிலம் எடுக்கத்துல அந்த புது பில்டிங் தான் டாப் அடிக்குது. ஆமா, இது நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. இது ஸ்ட்ராங்கா இருக்கு. அந்த புது பில்டிங் மட்டும் தான் இத எக்ஸ்டெண்ட் பண்ணோம். இங்க என்னன்னா மாட்டுத்தொழு இருந்துச்சு. மாட்டுத்தொழு இருக்கு. இருந்தாலும் இந்த நிலம் எடுக்க வேலை சரியில்லை. அவர் கொத்தனார் உங்க தம்பி தானே மாமா? அதே எல்லாத்துலயும் இருக்க மாதிரி இருக்காது. இல்ல அந்த சின்ன அதிர்வு கூட அது தாங்கல. அந்த இது வந்து ஆத்து மணல்ல கட்டினது. அது எம்சாண்ட். இந்த இருக்கு பாருங்க, இந்த சிப்ஸ் தான் கல்றக்குச்சியில ரொம்ப வரும். இந்த என்ன பழமா இது? நேந்திரம் பழம். இதான் அதிகம். நம்ம வயல்லே நேந்திரம் பழம் தானே போடுவோம். ஆமா, ஏத்த வாழை இதுதானே போடுவோம். நல்லா இருக்கும், டேஸ்டா இருக்கும். நல்லா இருக்கும். சரி, இன்னைக்கு சமையல் என்னது? சாம்பார், அவியல், தடபுடலாக விருந்து ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. சாப்பிட்ற டயத்தை சாப்பிடுவோம். சரியா? கிளம்பிட்ட தங்கச்சி போய் பார்த்து வருவோம். சித்தப்பா பொண்ணு சொன்னேன்ல, குழந்தை பிறந்திருக்கு. பழைய வீட காமிச்சு அது அந்த பக்கம் காமிக்க. இது முன்வாசல். இது மட்டும் தான் இருந்தது. இதுதான் முன்வாசல். இதுதான் பழைய வீடு. பாட்டி தாத்தா இருக்கையில இது எல்லாமே மாட்டுத்தொழு, கிணறு, இந்த பக்கம் கிணறு, அப்புறம் வந்து வைக்கப்பட கிணறா இருந்துச்சு. நல்லா தண்ணி சூப்பரா இருக்கும். இதுதான் முன்வாசல். இதுதான் நாங்க இருந்த வீடு. பரம்பரை பம்பை. இதுல எத்தனை குடும்பம் இருந்திருப்பீங்க? இதுல நாங்க எப்பவும் ஒரு 3 குடும்பம் 4 குடும்பம் எப்பவும் சேர்ந்து தான் இருக்கும். எங்க அத்தை, எங்க சின்னத்தை, பெரியத்தை. ஆமா, அது ஒண்ணு. எங்க பாட்டி வந்து 18 பிள்ளை. எங்க பாட்டிக்கு பிரசவம் இந்த வீட்டுல தான் நடந்திருக்கு. ஆனா எதுவுமே இல்ல, 3 பிள்ளை தான் இருந்துச்சு. இப்போ ஒரு அத்தை சமீபத்துல தவறி போச்சு. ஒரு அத்தை உடம்பு சரியில்லாம இருக்கு. அப்பா ஒண்ணு. மொத்தம் 3 பேர் தான். 2 அத்தை பிள்ளைங்க எல்லாம் இங்கதான் இருப்போம். வாங்க இப்ப சித்தப்பா வீட்டுக்கு போவோம். இது ஒன்னாதான் இருந்தது. இப்ப சரி போ, தனியா போ. இது வந்து ஒரு பெரியப்பா வீடு. ஒரு ஹாய் சொல்லுங்க. மாதிரி ஓட்டுன ஒரு கடைசி சித்தப்பா வீட்டம்மா ஓடுது உள்ளுக்க. இப்பதான் குழந்தைய பார்க்க போறோம். இல்ல பக்கத்து வீடு தான். இப்ப ஊடையில செவுரு வச்சதுனால ரோடு சுத்தி வேண்டியிருக்கு. அது ஒரே காம்பவுண்ட் தான். ஏன் தோறுச்சி? இந்த சித்தி இது ஒரு சித்தி. ஒரு ஹாய் சொல்லுங்க. ஒரு ஹாய் சொல்லுங்க. மாலா மகன் நல்லா இருக்கானாம்மா? சரிம்மா, என் மகனை காட்ட வேண்டாம்மா. வந்துட்டோம். சித்தப்பா வேலைக்கு போயிருக்கு. இப்பதான் குழந்தை பிறந்து கொஞ்ச நாள் ஆகுதுனால தங்கச்சி இதை நாங்க காமிக்கல. ஓகேவா? தங்கச்சியும் ஒரு மாதிரி இருக்கிறாள். அதுக்கு வேணா தொட்டில வேணா பாத்துக்கோங்க. குட்டி தொட்டில் கிடக்கு, தட்டுல. இன்னொரு சித்தப்பா, கடைக்குட்டி சித்தப்பா. ஆமா, ஒன்னிதான் தேடின வந்தோடனே. சித்தப்பா, உங்க ஊர்ல பூகம் வந்துச்சாம்ல? எப்படி சொல்லு அதை கொஞ்சம். சரி, வெளியே போயிட்டேன். அந்த சவுண்டு கேட்டுச்சு. உணரல. என் தம்பி உணர்ந்திருக்கான். சரி சரி, உறவுகள்கிட்ட சொல்லணும்ல. சரி, வேற என்ன தோசை இருக்கும்? வா போவோம், வீட்டுக்கு போவோம். சித்தப்பா பூனை. எங்க சித்தப்பா வந்து எல்லா ஜீவராசிகளையும் வளர்த்துட்டு இருப்பான். அவனுக்கு வந்து கோழி, பூனை. பேர் என்ன பேரு? பேர் பூனைக்குட்டி தான். பேர் பூனைக்குட்டி. நல்ல வால் சூப்பரா இருக்குங்க பாரு. அங்க வரு வால் வரு சிங்கம் வால் மாதிரி இருக்கு. இது ஒரு ரக பூனை. என்ன கலர் வாங்கிடுறாங்க. சேரு எங்களுக்கு உட்கார போட்டா அது உட்காந்துக்கிடுச்சு பாருங்க. சேரு போட்ட உடனே ஏறி உட்காந்துக்கிடுச்சு. இன்னொரு பெரியப்பா வீடு, இன்னொரு பெரியப்பா வீடு. தம்பிலாம் வேலைக்கு போயிருப்பாங்க. இங்க நல்லா இருக்காங்க. இப்பதான் வாரம்
தம்பிலாம் வேலைக்கு போயிருக்காங்க, ஒரு தம்பி வெளியூர்ல இருக்கான். ஆமா அவன் வீடு விட்டாச்சுன்னா இந்த வீட்டு மாமா வந்து பத்மாவுக்கு பெரியப்பா. என்னுடைய அவங்கதான் ஆன்மீக பயணம், என்னுடைய ஆன்மீக வழிபாடு, கோவில் வழிபாடு, நான் நினைக்கிறது பேசுறது, பல பல சாமி கதைகள், அப்புறம் வந்து இந்த இது இப்படி பூஜை பண்ணணும், இப்படி பூஜை பண்ணணும், அப்படி பூஜை பண்ணணும், இவ்வளவு நேரம் விளக்கேற்றணும், இன்னென்ன பலன் அப்படிங்கிறது எல்லாமே எனக்கு இந்த வீட்டு அப்பா சொல்லி கொடுத்து தான் எனக்கு தெரியும். இந்த மாமா எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. மாமா ஆன்மீகத்துல நல்லா ஒரு இதா இருப்பாங்க. அவங்க வந்து காலேஜ்ல ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ்ல லைப்ரரியில இருந்து தவறி போனாங்க. ரொம்ப நாள் ஆச்சு. 2 தம்பி இருக்காங்க வெளியூர்ல, ஒரு தம்பி இங்க பக்கத்துல இருக்கான், இன்னொரு தம்பி வெளியூர்ல இருக்காங்க. இது எனக்கு ஒரு ரோல் மாடல். ஆமா. இந்த வீடியோ மாமா, இந்த வீடியோ நாளைக்கு நீங்க பார்க்கலாம் மாமா. கரெக்டா பங்க்சுவாலிட்டியா இந்த டயத்துல பாத்திரம் கழுவணும், இந்த டயத்துல தூங்கணும், இந்த டயத்துல சமையல் பண்ணணும் அப்படின்னு எனக்கு அந்த டயத்தை கீப் அப் பண்ணி கொடுக்குறது இந்த பெரியம்மா தான். இவங்களை வச்சுதான், இவங்களை பார்த்து தான் நான் அந்த டயத்துக்கு முடிப்பேன். எங்க வீட்டுல எங்க அம்மா அப்படி கிடையாது, லேட் ஆகும், எங்க வீட்டுல லேட் ஆகும். ஆனா இந்த பெரியம்மா தான் அந்த டயத்துக்கு பண்ணணும், அந்த டயத்துக்கு முடிக்கணும் அப்படிங்கிறது எனக்கு நானா, அவங்க சொல்லுறது இல்லை, நானா படிச்சுக்கிடுவேன். ரைட் இருக்காங்கல்ல, இதுதான் எங்க பெரியப்பா. இவங்க பேர் வந்து ராமசுப்ரமணியன். ஆனால் நாங்கள் வந்து மணிப்பாம்போம், குட்டிப்பாம்போம். ஏன்னா வந்து ஹைட்டில் கொஞ்சம் கம்மியாக இருப்பாங்க, அதனால் குட்டிப்பாம்போம். இருக்கிறதுலே பெரிய அப்பா இவங்க தான். ஆனால் நாங்கள் குட்டிப்பான்னு கூப்பிடுவோம். நாங்கள் வந்து பெரியப்பா சித்தப்பானே பழகுறதில்ல, அப்பானே சொல்லி நாங்கள் பழகிட்டோம். இதெல்லாம் நான் வளர்ந்த வீடு, எங்கள் பெரியப்பா வீட்டில் ஓடி ஆடி வளர்ந்த வீடு இதெல்லாம். இந்த டைல்ஸ்லாம் இப்போ கொஞ்சம் ஆல்ட்ரேஷனுக்காண்டி ஒட்டியிருக்கு. ரெடியாகி விட்டதா? சாப்பிடலாமா? அங்கெல்லாம் போயிட்டு வந்துட்டேன், பார்த்துட்டு வந்துட்டேன். சித்தி பார்த்தாச்சு, அவ தங்கச்சி குழந்தைய பார்த்தாச்சு, பெரியம்மா பார்த்தாச்சு, இன்னொரு சித்தப்பா பார்த்தாச்சு, மாரி சித்தப்பா பார்த்தாச்சு. தங்கச்சி வந்து பார்த்தாச்சா? யாரு? மஞ்சி இல்லையா? நேற்று வந்து என்னென்ன குழம்பு, என்ன இது? என்னதுன்னா வடிச்ச சாதம், அப்புறம் வந்து சாம்பார், நல்ல முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்ட கட்டிய சாம்பார், அவியல், இது வந்து பச்சடி. சரி. அங்கே உள்ள வந்து கீரை கொண்டு வராங்க, தயிர், இது கூழ் வடகம், தயிர். வாங்க சாப்பிடுவோம். நீ சாப்பிட வரலையா மாமா? அப்பா பேர சாப்பிட்றாங்க, நம்ம சாப்பிடுவோம். சரி உறவுகளே, நாங்கள் சாப்பிட்டுட்டு உங்களை மீட் பண்ணுவோம். திருப்தியா சாப்பிட்டாச்சு, நல்லா சாப்பிட்டாச்சு. சாயந்தரம் வரல இருக்க முடியாது, காவியா வந்துருவா, அதனால எப்பவுமே கிளம்பிட்டு சரி போயிட்டு வர இருக்கா, லீவ்ல வருவோம். சரியா? லீவ்ல இங்க வந்து மணித்தாரு, பாவநாசம், அகசேர் ஃபால்ஸ், மணித்தார் டேம் எல்லாம் ஒரு வீடியோ போடுவோம். அவங்க பாருங்க, நம்ம ரூம் போட்டுருணும், முதல்ல ரூம் போட்டுருங்க. லீவ் விட்டதுக்கு அப்புறம் ஆஞ்சலா, அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த வீடியோல நிறைய இடங்கள் இங்க நிறைய இருக்கு, சுத்தி பார்க்கறது இருக்கு. இதே மாதிரி அகன் ஃபேமிலி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மெயினாக அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, எங்க இன்ஸ்டா பேஜையும் ஃபாலோ பண்ணுங்க. நீங்க ரெண்டும் கொஞ்சம் ஒட்டி நில்லுங்க, நீங்க போய்க்கோங்க. அதாவது ஒரு ஆளு மாவு பெருமைக்கு இடிச்சாலே வந்து சிந்தும், இது ரெண்டும் சேர்ந்து இடிச்சா ரொம்ப சிந்திருச்சு. சரி உறவுகளை வச்சுட்டுமா, எப்பவும் குறையவே இருக்க மாட்டோம், நிறைஞ்சு தான் வலியுவோம். எப்பவுமே அப்பாவி அப்பாவுக்கு வந்து எங்க அப்பாவை கிண்டல் பண்ணி பழக்கம். பால் பொங்கியாச்சா கேட்பாங்க, அதே மாதிரி எங்களுக்கு வெளியில சொல்றோம். ஓகே, இதே மாதிரி அடுத்த வீடியோல பார்ப்போம். பாய், தேங்க்யூ.